வணக்கம் நண்பர்களே, சொல் புதிது நிகழ்ச்சிக்காக உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்று மிகவும் பரபரப்பாக பேசப்பட விஷயம் கமலஹாசன் நடித்த விஸ்வரூபம் திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கு அனுமதி அளிக்கப்படுமா இல்லையா என்பதுதான் மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கிறது. ஒரு திரைப்படம் பற்றி இவ்வளவு பெரிய விவாதம் வேண்டுமா என்பது உங்களுக்கு சந்தேகமாக இருக்கலாம். இந்த படம் வெறும் படம் மட்டுமாக இல்லாமல் சமூகத்தில் தனி மனித சுதந்திரம், கருத்து சுதந்திரம் போன்ற பல்வேறு விஷயங்களில் கேள்வி எழுப்புகிறது. அதனால்தான் இந்த படம் பற்றிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். அந்த வகையில் தமிழ் திரைப்படங்கள் இதுவரை சமூக நல்லிணக்கத்தை எந்த அளவுக்கு பாதுகாத்து வருகின்றன, அது எப்போது உடைகிறது போன்ற பல்வேறு விஷயங்களை ஆழமாக விவாதிப்பதற்காக பேராசிரியரும் முனைவருமான திரு ஆஷா அணி அவர்களை நிகழ்ச்சியின் சார்பாக வரவேற்கிறோம். வணக்கம் சார். சரி, இப்போ நீங்க ரொம்ப கடுமையாக இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழ் திரைப்படத்தில் விஸ்வரூபம் படத்தை மிக கடுமையாக எதிர்க்கிறீங்க. மிக கடுமையாக இந்த படத்தை எதிர்ப்பதற்கு காரணம் என்ன? உயர்நீதிமன்ற நீதிபதி திரு வெங்கட்ராமன் அவர்களுடைய வார்த்தையை தான் இதற்கு நான் பதிலாக சொல்ல விரும்புகின்றேன். தனி மனிதர்களின் உரிமையை விட ஒரு சமூகத்தின் அமைதி மிக மிக முக்கியமானது என்று தங்களுடைய தீர்ப்புரையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். தனி மனித உரிமை முக்கியமானது. தனி மனிதனை விட ஒரு தேசம் முக்கியமானது, சமூகம் முக்கியமானது. இந்த படம் சந்தேக விதைகளை சக மனிதர்கள் மத்தியிலே விதைக்கிறது. பயங்கரவாதம் என்ற ஒரு விஷச்செடிக்கு வேறாக விதையாக இருப்பவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தினர் தான் என்ற அமெரிக்காவின் விருப்பத்தை இது வெளியே நடைமுறைப்படுத்துகிறது. இந்த காரணங்களால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு சந்தேக வழக்குகளிலே சிக்கி ஆயிரக்கணக்கிலே சிறைகளிலே இருந்து தங்களுடைய பொன்னான இளமையெல்லாம் இழந்துவிட்டு இன்றைக்கு குற்றமற்றவர்கள் என்று நீதிமன்றத்தால் முஸ்லிம் இளைஞர்கள் விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே இந்த படம் ஏற்படுத்துகிற தாக்கம் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகவே மக்கள் மனங்களில் நஞ்சை விதைக்கின்ற, சக மனிதர்களுடைய நெஞ்சிலே சந்தேகத்தை விளைக்கின்ற, நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையிலே கதையமைப்பு கொண்டிருக்கின்ற, அதே போல சகஜமாக உறவு பாராட்டி பழகி கொண்டிருக்கின்ற தமிழக சூழலில் இல்லாத ஒரு பயங்கரவாத பீதியை கிளப்புகின்ற தன்மையின் காரணமாகத்தான் விஸ்வரூபம் படத்தை நாங்கள் எதிர்க்க வேண்டிய நிர்பந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இது நாங்கள் விரும்பி செய்யக்கூடிய ஒரு பணி அல்ல. திரைப்படங்களை எதிர்த்து கொண்டிருப்பது அல்ல எங்களுடைய வேலை. ஆனால் திரைப்படம் என்பது மக்கள் மனதில் ஏற்படுத்துகிற தாக்கம், அந்த தாக்கத்தால் ஏற்படுகிற சமூக விளைவு. யாராவது வாடகை வீடு கிடைக்காமல் அலைந்திருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த வழி தெரியும். கடையில வேலை செய்து கொண்டிருப்பான், சந்தேகத்துல காவல்துறையில அழைச்சிட்டு போய் மறுபடியும் விட்டுருப்பாங்க. உடனே அவனை தீவிரவாத இயக்கத்தோட தொடர்பு கடையில இருந்து வேலையை விட்டு நிறுத்திருப்பாங்க. வீட்டுக்கு சோதனைக்கு வந்துட்டு போவாங்க, உடனே வீட்டை காலி பண்ணுங்கன்னு உரிமையாளர் சொல்வார்கள். இது போன்ற நெருக்கடிகளிலே தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு சமூகத்திற்கு வலிமை வாய்ந்த காட்சி ஊடகமான திரைப்படத்தின் மூலம் மேலும் ஒரு இடியை இறக்குவதிலே அவர்களுக்கு என்ன இன்பம் இருக்க முடியும்? இதற்காகத்தான் நாங்கள் வழிபட்ட இதயத்தோடு அதை எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இதே தமிழ் திரைப்படங்கள் தான் இஸ்லாமிய நண்பர்களை பாசிட்டிவா காட்டியிருக்காங்க. ஒரு கதாநாயகருக்கு நண்பராகவும் அன்பான கதாபாத்திரம் காட்டியிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நம்ம ஆதரிக்கிறோம் இல்லையா? மிக சரியாக ஒரு மைய கருத்தை நீங்கள் பிடித்திருக்கிறீர்கள். தமிழ் திரைப்படங்கள் முஸ்லிம்களை மோசமாகவே சித்தரித்துக் கொண்டிருந்தனவா என்றால் நிச்சயமாக இல்லை. மிக அருமையாக அழகாக காட்டியிருந்தார்கள், காட்டி வருகிறார்கள். உதாரணத்துக்கு அந்த காலத்திலிருந்தே எம்ஜிஆர் சிவாஜி காலம், அதற்கு பிறகு ரஜினிகாந்த் கமலஹாசன் இப்போ அது விதிவிலக்காகிவிட்டார். அதுபோல விஜயகாந்த் அவர்களுடைய காலம், இவற்றிலெல்லாம் 1990க்கு முன் பின் என்று பிரிக்க வேண்டும். 1990க்கு முந்தைய திரைப்படங்கள் மிகச் சிறந்தவர்களாக, காரூண்யனர்களாக, கை கொடுத்து காப்பாற்றி விடுபவர்களாக, பாசமுள்ள பந்தத்தினராக முஸ்லிம்களை காட்டின. ஹீரோ வளர்க்கிறவராக ஒரு முஸ்லீம் இருப்பார். படிக்காதவன் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் வளர்த்து ஆளாக்குவார். அதே மாதிரி விஜயகாந்த் அவருடைய கூலிக்காரன் திரைப்படத்தில் கூட 786ன்னு அவருக்கு நம்பர் போட்டுக்குவாங்க. இப்படியெல்லாம் 786க்கு இஸ்லாமிய அடிப்படையில் ஒன்றும் இல்லைனாலும் அவர்களுக்கு மகிழ்ச்சி படுத்தும் அப்படின்னு எண்ணி நல்லிணக்கத்திற்காக இது போல காரியங்களை செய்வார்கள். ஆனால் 90க்கு பிறகு இங்கே மதவாத அரசியல் மிக ஆழமாக அகில இந்தியாவையும் பரபரக்க வைக்கிறது. அதுல ராம ஜென்ம பூமி பிரச்சனை கிளம்புகிற நேரத்துல காட்சி ஊடகங்கள், நான் திரைப்படத்தை மட்டும் சொல்ல வரல, நீங்க தொலைக்காட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ராம ஜென்ம பூமின்னு பிரச்சனை அயோத்தியில தொடங்குது. ராமாயணம் என்ற தொடரை போடுகிறார்கள்.
கிருஷ்ண ஜென்ம பூமி என்ற ஒரு பிரச்சனையை தொடங்கும் போது மகாபாரதத்தை போடுகிறார்கள். ஆனால் தீரன் திப்பு சுல்தானுடைய வரலாற்றை பங்கஜ் எஸ் கித்வானின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், அவர் முஸ்லீம் அல்லாதவர், அவர் ஒரு நூல் எழுதுறார், அற்புதமான ஆய்வு நூல், த ஸ்வார்ட் ஆஃப் திப்பு சுல்தான், திப்புவின் வாள். அவருக்கு அந்த கதை கிடைச்சதே ஒரு அற்புதமான கதை. அவர் லண்டன்ல போயிட்டு இருக்கிறாரு, மழைக்கு ஒதுங்கி நிற்கிறாரு. ஒதுங்கி நிற்கும் பொழுது ஒரு பிரிட்டிஷ்காரர் எங்க போறீங்கன்னு கேட்டா, நான் போரில் வீரமரணம் தழுவிய வீரர்களின் வாழ்க்கையை பற்றி ஆய்வேடு எழுதிட்டு இருக்கிறேன், அந்த உலகத்திலே தலை சிறந்தவன் இந்தியாவில தான் இருக்கிறான் அப்படின்னு. யார் அவர்னு கேட்கும்போது தான் திப்பு சுல்தான் என்று பங்கஜ் எஸ் கித்வானிட்டு அந்த இளைஞர் சொல்றார், பிரிட்டிஷ் இளைஞர். உடனே பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் இருந்த ஆவணங்களின் அடிப்படையிலும் ஆதாரங்களின் அடிப்படையிலும் அவர் எழுதிய புத்தகம் தான் தி ஸ்வார்ட் ஆஃப் திப்பு சுல்தான். அந்த புத்தகத்தை சஞ்சய் கான் படமாக்கி ஸ்வார்ட் ஆஃப் திப்பு சுல்தான் தொடராக வரும் பொழுது 200 ஆண்டுக்குள் வாழ்ந்து மடிந்த ஒரு வீரனின் வரலாற்றை இது ஒரு கற்பனை கதை என்று போட்டு இரவு 11 மணிக்கு மேலதான் தூர்தர்ஷன்ல ஒளிபரப்புனாங்க. இதுக்கு பிரைம் டைம் ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு மேல. இப்படி பாரபட்சத்தை, விஷத்தை வெளிப்படையாக தொலைக்காட்சி ஊடகங்கள், அப்பொழுது இந்த மாதிரி செயற்கைக்கோள் தொலைக்காட்சி எல்லாம் கிடையாது, தூர்தர்ஷன் மட்டும்தான் தொலைக்காட்சி. அந்த தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில இப்படி ஒரு பார்வை, ஒரு பாரபட்சம் இருந்தது. திப்பு சுல்தான் கதைக்கு இது ஒரு கற்பனை கதைன்னு போடுவாங்க, ராமாயணத்துக்கோ மகாபாரத்துக்கோ போட மாட்டார்கள். இது ஒரு பாரபட்சம். திரைப்படங்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அப்பொழுதுதான் ரோஜா என்ற ஒரு திரைப்படம் வருகிறது. முஸ்லிம்களுடைய நெஞ்சிலே விழுந்த முதல் அடி. தமிழ்நாட்டில் பயங்கரவாதத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் தொடர்பு உண்டு, அவர்கள் தான் இதற்கு ஆதரவாளர்கள் என்று காஷ்மீர் பிரச்சனையை எடுத்து காட்டுவார். காஷ்மீர் போராளி தொழுது கொண்டு இந்த கதாநாயகனுடைய கணவனை கடத்தி வைத்துக் கொண்டு அவர் தீவிரவாத செயல்களை செய்வார். தொழுவும் போது குண்டு வெடிக்கும், எல்லாம் நடக்கும், அவர் தொழுகையில் உறுதியா இருப்பார். என்ன சொல்ல வந்தார் மணிரத்னம் என்றால், இவர்கள் மத பிடிப்பு உள்ளவர்கள், மார்க்கத்தை ஆழமாக நம்பக்கூடியவர்கள், ஆனால் பிறரை கடத்தி வைத்துக் கொண்டு தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றிக் கொள்வார்கள் என்று சொல்ல வரும் பொழுது, இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அநியாயமாக ஓர் உயிரை, அது இந்துவா முஸ்லீமா கிறிஸ்தவனோ சீக்கியனோ அல்ல, ஓர் உயிரை, ஒரு மனித உயிரை யார் கொலை செய்கிறாரோ அவர் உலக மக்கள் அனைவரையும் கொலை செய்தவர். ஓர் மனிதரை யார் வாழ வைக்கிறாரோ அவர் உலக மக்கள் அனைவரையும் வாழ வைத்தவர் என்று திருக்குரான் சொல்கிறது. ஏன் அவர்னா ஒரு மதத்தால் வேறுபட்டவரா இருக்கலாம், அவரை வேற கடவுள் படைக்கல, அல்லாஹ் படைத்தவர்கள் தான் அனைவரும். உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களையும் படைத்து பரிபாலிப்பவன் அல்லாஹ்னு நம்புறதுதான் இஸ்லாம் மார்க்கம். அப்போ அவர் வேற கட்சியில இருக்கலாம், வேற மதத்துல இருக்கலாம், ஆனால் அவர் அல்லாஹ் படைக்காதவரா ஆயிடுவாரா? ஒரு யூதருடைய சடலம் வரும் பொழுது நபிகள் நாயகம் எழுதி நிற்கிறாங்க, அது யூதருடைய சடலம் தானே அப்படின்னு தோழர்கள் கேட்ட போது, இறைவன் படைத்த ஒரு உயிர் அல்லவா, அதுக்கு மரியாதை செலுத்த வேண்டாமான்னு இறை தூதர் இன்னொருவருடைய சடலத்திற்கு எழுந்து நின்று மரியாதை செலுத்தி இருக்கிறார்கள். இந்த பண்பாடு தான் தமிழ்நாட்டில் தாயா பிள்ளையா பழகிட்டு இருக்கிற முஸ்லீம்கள்ட்டையும் இந்துக்கள்கிட்டையும் கிறிஸ்தவர்கிட்டையும் இருக்கு. திடீரென்று தொழுகிறவங்க எல்லாமே, தாடி வைத்திருப்பவர்கள் எல்லாருமே பயங்கரவாதத்தை குரானில் இருந்து பெற்று அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற தோற்றத்தை மணிரத்னம் அவர்கள் செய்தார். அந்த ரோஜா படம் என்பது மிக மோசமாக முஸ்லிம்களை சித்தரித்தது. காஷ்மீரில் நடக்கின்ற உண்மையை சொல்ல இவர்களுக்கு துப்பு இருக்கிறதா? அன்றாடம் அங்கே பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு, மக்கள் கொலை செய்யப்பட்டு தலைமறைவாக்கப்படுகிறார்கள். காஷ்மீரில் நடக்கின்ற அநீதிகளை காஷ்மீரில் தொடரும் துயரம் என்ற புத்தகத்திலும் சரி, என்ன நடக்கிறது காஷ்மீர் என்ற மார்க்ஸ் அவருடைய புத்தகத்திலும் உலகம் படிச்சு தெரிஞ்சுக்கணும். இன்னும் மனித உரிமையாளர்கள் எல்லாரும் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. காஷ்மீர்ல பாகிஸ்தான் செய்யக்கூடிய அராஜகங்களை, அக்கிரமங்களை நாங்க ஆதரிக்கிறவர்கள் கிடையாது. பாகிஸ்தான் ஒரு ஆக்கிரமிப்பாளன். நமக்கு பகை என்று வந்தால் பாகிஸ்தானை எதிர்ப்பதற்கு முதல் வரிசையில் நிக்கிறவன் முஸ்லீமா தான் இருப்பான். இங்க அது கார்கில் போர்லையும் காட்டியிருக்கிறாங்க, எத்தனையோ முஸ்லீம்கள் இறந்து போனார்கள் கார்கில் போர்ல. பாகிஸ்தான் ஆதரவு மனப்பான்மையோட இங்க முஸ்லீம்கள் வாழ்வதாக காட்டும். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தை நமது. பாகிஸ்தான் யார்? இந்தியாவை பகைச்சா நமக்கும் பகைவர் தான் அவன். ஆக காஷ்மீர் பிரச்சனையை முடிச்சு போட்டு இங்க இருக்கக்கூடிய காஷ்மீரை முதல்ல எம்ஜிஆர் அவர்கள் ஏன் காஷ்மீர்ல சிறப்புரிமை கொடுக்கறாங்க, இடம் வாங்க கூடாதா அப்படின்னு எதிர்க்கிறார். காஷ்மீர் சிங்கம் ஷேக் அப்துல்லாவை கைது செய்து கொடைக்கானல்ல சிறை வைக்கிறாங்க. ஃபரூக் அப்துல்லாவுடைய தந்தை உமர் அப்துல்லாவுடைய பாட்டனார், காஷ்மீர் சிங்கம் என்று போற்றப்படும் ஷேக் அப்துல்லா. ஷேக் அப்துல்லாவை எம்ஜிஆர் சந்திக்கிறார். சந்தித்து பேசுறார். பேசும்போது காஷ்மீரிகளுடைய நியாயத்தை ஷேக் அப்துல்லா எடுத்து சொல்றார், காஷ்மீருடைய வரலாற்றை சொல்றார். இதை கேட்டுக்கொண்ட எம்ஜிஆர், தமிழ்நாட்டிலேயே காஷ்மீருக்கு மிக துணிச்சலாக ஆதரவு கொடுத்த ஒரு தலைவன் உண்டு என்றால் அது எம்ஜிஆர் அவர்கள்.
அடுத்ததா பாலஸ்தீன விடுதலைகள் எப்படி விடுதலை புலிகள் அன்றைக்கு போராடி கொண்டிருந்த போது தன் சொந்த பணத்தில் 2 கோடி ரூபாயை தூக்கி கொடுத்தாரோ அது போல பாலஸ்தீன விடுதலை போராட்டத்திற்கு தன்னுடைய சொந்த பணம் 2 கோடி ரூபாயை கொடுத்தவர் தமிழக தலைவர் எம்ஜிஆர். இந்த வரலாறுகளை எல்லாம் தூக்கி தொடச்சு போட்டுட்டு ஏதோ முஸ்லீம் எதுக்கு போராடுறான், அவன் அரசியல் சாசனத்துல என்ன உரிமை தரப்பட்டிருக்கோ எது உறுதி செய்யப்பட்டிருக்கோ அதை எங்களுக்கு கொடுத்துட்டு எங்களை ஏமாற்றாதே என்று காஷ்மீரில் உள்ள மக்கள் சுய நிர்ணய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனா பயங்கரவாதியாக காட்டுவது அது ரோஜா படத்தில் நடந்தது. அது மன்மதன் அம்புலையும் அதே வேலையை கமலஹாசன் இப்போது செய்தார். பம்பாய் படம் வந்தது. பம்பாய் படத்துல மணிரத்னம் என்ன செய்தாரு, பால் தாக்கரேட்ட படத்தை போட்டு காண்பிச்சுட்டு தான் வெளியிட்டார். அதுல காட்டப்பட்ட காட்சியை பாருங்க நீங்க. பாபர் மசூதி இடிப்பார்கள், மும்பையில கலவரம் தொடங்கும். பஸ் கரோ அப்படின்னு சொல்லி உருதுல ஒரு தொப்பியும் தாடியும் வைத்த ஒரு பெரியவர், முஸ்லிம் பெரியவர் சொல்வார், கலவரம் நின்றுடும். இதன் மூலம் பாபர் மசீதை இடித்ததன் மூலம் கலவரத்தை தொடங்கிய முஸ்லிம்கள் போதிய அளவு இந்துக்களை கொன்று குவித்த பிறகு போதும் என்று முஸ்லிம் தலைவர் சொன்னவுடன் நிறுத்தி விட்டார்கள் என்பதுதான் படம் சொல்ல வரக்கூடிய செய்தி. அங்க என்ன நடந்தது, 3000 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸ்ரீகிருஷ்ணா நீதிபதி ஸ்ரீகிருஷ்ணா ஆணைய அறிக்கைப்படி 2000 முஸ்லிம்கள் கணக்கெடுத்து கொலை செய்தார்கள். சூத்திரதாரி என்று சுட்டிக்காட்டப்பட்ட பால் தாக்கரே ஒரு நாள் கூட சிறையில் இல்லை. நாங்க ஏற்கனவே வழியில் இருக்கும் பொழுது இந்த கலவரத்தை நடத்தியதும் முஸ்லிம்கள் வன்முறையாளர்கள் என்று சொன்னால் ஏற்க முடியுமா? இன்னொரு விஷயத்தை நீங்க சிந்தித்து பார்க்கணும். எம்ஜிஆர் படத்துல கூட ஒரு காட்சி, நம்பல் கி நிம்பல் அப்படின்னு பேசக்கூடிய மொழி, அந்த காலத்துல உருதுகாரங்க பேசக்கூடிய மொழி காட்டுவாங்க. எந்த முஸ்லீமும் இப்ப அப்படி பேசுறது இல்ல, அந்த காலம் மலையேறிடுச்சு. தசாவதான படத்துல அப்படி 7 அடியில ஒரு மனுஷன் இருக்கிறானா, ஒருத்தன் நிம்பல்கி நம்பல்கின்னு பேசிட்டு வர்றாரு. முஸ்லீம்களுடைய தமிழை பற்றி கமலஹாசனுக்கு என்ன தெரியும்? அவரு தமிழ் பேசுறதை கிண்டல் பண்ணீங்க. சரி, கிண்டல் செய்வதை நாம பெருசா எடுத்துக்க மாட்டோம். சர்தார்ஜிக்களை கிண்டல் செய்யறாங்க. அதே மாதிரி ஒரு படத்துல கவுண்டமணி அவர்கள் ஒரு காட்சி வரும், இந்த கறி வெட்டுற பாய்க்கு சங்கீதம் எப்படி வரும் அப்படின்னு கேட்கிற மாதிரி. இதை பார்த்து விட்டு கவிஞர் ஜெயபாஸ்கரன் என்பவர் ரொம்ப முக்கியமான கவிஞர் தமிழ்நாட்டுல என்கிட்ட தொலைபேசியில கொதிப்பாரு, என்னங்க இப்படி காட்டுறாங்க அப்படின்னு. நான் சொல்லுவேன், சரி கிண்டல் பண்றதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம்னா இருந்துட்டு போகணும். முஸ்லீம்களை கிண்டல் செய்யும் பொழுது அவர்கள் கொந்தளிக்கிறது இல்லை. பாய் ஃப்ரெண்ட்னா இந்த பாய் ஃப்ரெண்டா வச்சுங்கன்னு சாம்பிராணி போடுறவரை காட்டுவதோ, அதை கிண்டல் செய்யும் பொழுது அதை நகைச்சுவையாக எடுத்துக்கொள்கிறோம். எங்களை கிண்டல் செஞ்சு உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருந்துட்டு போங்க அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்மை கேலிக்குரியவராக இருக்கும்பொழுது நாம் சகித்து கொண்டு போகலாம். ஆனால் பல உயிர்கள் பறிபோக காரணமா இருக்கின்ற கொடியவர்கள் இவர்கள் தான் காட்டப்போகுது, அதை சகிச்சுக்க முடியுமா? கிண்டல் செய்யறதை சகிச்சுக்கலாம், எல்லாரும் கிண்டல் பண்ணலாம். அப்படிதான் தமிழ்நாட்டில் ஒருவர் கேலி செய்து கொள்வது, கிண்டல் செய்து கொள்வதெல்லாம் சகஜமா வாழ்க்கையில உள்ளது. எங்கள் மதத்தை, எங்க அடையாளத்தை நீ கிண்டல் செய்யலாமா, தொப்பி வச்ச பாய நீ எப்படி கிண்டல் செய்யலாம்னு நான் கேட்கக்கூடியவர்கள் அல்ல. அது மதவெறிகள் செய்யற வேலை. இப்ப சில பேர் கடந்து அலைகிறாங்க. அதல்ல, நீங்கள் கேலி செய்த போது நாங்கள் அமைதியாக இருந்தோம். அது சர்தார்ஜிகளை எவ்வளவு கேலி செய்றீங்க, பிராமணர்களை எவ்வளவு கேலி செய்யறாங்க, அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை விட்டுருவோம். நீங்கள் நேரடியாக பயங்கரவாதத்திற்கும் பல உயிர்கள் பறி போவதற்கும் பச்சிலம் குழந்தைகள், பெண்கள் தான் ஏன் சாகுறோன்னே தெரியாம சாகுறவங்க, அதுதான் பயங்கரவாதம். பயங்கரவாதம் என்னன்னா, தான் ஏன் சாகுறோன்னே தெரியாம ஒருத்தவங்க சாகுறான் பாத்தீங்களா, அந்த முடிவு உலகத்துல யாருக்கும் வரக்கூடாது. அந்த கொடிய முடிவுக்கு காரணமா இருப்பவர்கள், அதை செய்வதை ஆதரிப்பவர்கள் இந்த கூட்டம் தான், முஸ்லிம்கள் தான். அவங்களுடைய வேதம் குரான் தான், அவங்களுடைய வாழ்க்கை முறை தான் சொல்ல வந்தா அந்த வேதனைய அப்படி பழகுறாங்களா, அப்படி என்ன உடையவர்களா முஸ்லிம்கள் இருப்பார்களா? இதை விதைக்கின்ற படங்கள் தொடர்ச்சியாக எடுக்கப்படுவதனால் விஸ்வரூபம் அதனுடைய உச்சகட்டம். ஒரு விளம்பர இடைவெளிக்கு நாம் மீண்டும் தொடர்வோம். நன்றி நண்பர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடர்வோம். நண்பர்களே, நிகழ்ச்சி தொடர்கிறது. சார், நீங்க இவ்வளவு விஷயம் சொன்னீங்க. இது இவ்வளவு அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு படத்தை படமா பாக்குறதுல என்ன பிரச்சனை இருக்கு? நல்ல கேள்வி. ஒரு கலைப்படைப்பை கலைப்படைப்பாக பார்க்கலாமே. கதையா படிங்க, படத்தை படமா பாருங்க. தியேட்டர்ல பார்த்துட்டு எழுந்து போங்க, உங்க வேலையை போய் பாருங்க. இதை 60களில் எம்.ஆர். ராதா அவர்கள் மலேசியாவில் பேசுவார். திரைப்படத்தை படமா பார்த்தியா, பணம் கொடுத்தியா, படம் பார்த்தியா, போனோமான்னு. ஆனால் அது போல மனநிலை தமிழ் மக்களுக்கு உண்டா? திரைப்படத்துறையிலிருந்து 5 முதலமைச்சர்கள் வந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா காமராஜர் பக்தவச்சலத்துக்கு பிறகு வந்த அத்தனை முதலமைச்சர்களும் திரைப்படத்துறையிலிருந்து வந்தவர்கள் தான். ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தவிர அவர் மட்டும்தான் இடையில திரைப்படத்துறை சாராமல் வந்தவர். மற்றபடி மக்களின் மனங்களிலே திரைப்படம் ஏற்படுத்துகிற தாக்கம் அபரிமிதமானது, அழுத்தமானது. தமிழகத்தில் அதிகமான புகைப்பிடிக்கும் பழக்கம், அதிகமாக மது பழக்கம்,
அது போல சில பழக்கங்கள் வளர்வதற்கு திரைப்படத்தில் தாங்கள் இஷ்ட நாயகர்கள், தங்களுக்கு பிரியமான நாயகர்கள் அதை செய்யும் பொழுது அதை போல நாமும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய தலைமுறை இங்க இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, ஒரு கிராமத்துல படம் பார்க்க போன ஒரு மூதாட்டி, எம்ஜிஆர் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்பியார் எம்ஜிஆரை தாக்குவதற்காக ஆயுதங்களோட பின்னாடி வர்றாரு. எம்ஜிஆர் நிராயுத பாணியா நிற்கிறார். கவனிக்கல. கதிர் எடுத்துக்கிட்டு போன அருவால தூக்கி திரையை நோக்கி, தம்பி இதை பிடிச்சிக்கன்னு வீசி அந்த திரையே கிழிஞ்சிருச்சு என்று தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க. பிரபலமான கதை. தன்னுடைய நாயகன் கொல்லப்பட்டு விடக்கூடாது. தமிழ்நாட்டில் பாருங்க, பிரபலமான நாயகர்கள் படத்துல சாக மாட்டாங்க. செத்தால் அந்த படம் ஓடாது. ஒரு படத்துல தமிழ்நாட்டில் உயரத்தில் இருந்த ஒரு நடிகர் இங்கு சாவது போலாம், அவரோடு உடன் நடித்த நடிகர் மலையாள நடிகர் கேரளாவில் சாவுறது மாதிரி அவரு சாகாத மாதிரி மாத்தியும் படம் எடுக்கும் அளவுக்கு தளபதி. அதுதான் நான் சொல்ல வரேன். தமிழ்நாட்டில் இருந்த கிளைமாக்ஸ்ல மம்முட்டி இறந்துடுவாரு. கேரளாவில் நடந்த கிளைமாக்ஸ்ல ரஜினிகாந்த் இறந்து விடுவார். ரஜினிகாந்த் இறந்து போவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் படத்துல. அதே போல மம்முட்டி இறந்து போவதை கேரள மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற அளவுக்கு தாங்கள் விரும்புகின்ற நாயகர்கள் மீது, திரைப்பட நாயகர்கள் மீது அபரிமிதமான அன்பையும் ஈடுபாட்டையும் அவர்களைப் போல நடை உடை பாவனைகளை செய்து பின்பற்றக்கூடிய போக்கும் தமிழகத்துல வேரூன்றி இருக்கிறது. நீங்க திரு லெனின் அவர்கள் எழுதிய உய் உய் அப்படின்னு ஒரு புத்தகம் படிச்சீங்கன்னா தமிழ்நாட்டில் திரைப்படம் ஏற்படுத்தியிருக்கிற மிகப்பெரிய தாக்கம் தெரியும். ஆகவே அதை படமா பார்த்துட்டு போங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனையும் கப்பலோட்டிய தமிழனையும் தமிழ் மக்கள் புத்தகத்தில் படித்தா தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்ல, படங்களின் வாயிலாகத்தான் அந்த வரலாற்று நாயகர்கள் அவருடைய மனதிலே பதிந்தார்கள். கட்டபொம்மன் யார் அப்படின்னு அந்த கதாபாத்திரம் கட்டபொம்மன் இது மாதிரி சிவாஜி பேசின தமிழ பேசினாரா? பாளையக்காரர் அவர் பேசியது வேற மொழியா இருக்கலாம். அதே நேரத்துல கட்டபொம்மனையும் கப்பலோட்டிய தமிழனையும் தமிழர்கள் தெரிந்து கொண்டது திரைப்படத்துல. இன்னொரு கட்டம் கவிஞர் வைரமுத்து ஒருத்தர் ருசிகரமா சொன்னாரு. படத்துல கப்பலோட்டிய தமிழ் வெளிவந்த போது கிராம மக்கள் பேசிட்டாலாம், பாரதியார்னு ஒரு ஆள் வந்திருக்கிறான், அவன் கண்ணதாசனே ஜெயிச்சிருவான் போல் இருக்குது. பாரதியாருடைய கவிதைகள் கப்பலோட்டிய தமிழன் படத்துல இடம்பெறுது. பாரதியார் கண்ணதாசனை விட காலத்தால முந்தியவர். ஆனால் மக்களுக்கு முதலில் அறிமுகமாகி இருப்பவர் திரைப்படம் வாயிலாக கண்ணதாசன். ஆனால் பாரதியாரை புதியவரா பாக்குறாங்க கிராம. பாரதியார்னு ஒரு ஆள் புதுசா வந்திருக்கிறாரு, அவர் கண்ணதாசனே ஜெயிச்சிடுவார் போட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் நம் மக்களுடைய நிலைமை அந்த காலத்திலிருந்து இருந்திருக்கு. இப்பொழுதும் தமிழ்நாட்டு உட்பகுதிகளில் அதான் நிலை. மக்கள் மனங்களில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்துற ஒரு ஊடகத்தின் வாயிலாக நல்லதை சொன்னா நல்லது போகும். வழக்கு என்னன்னு ஒரு திரைப்படம் வந்தது, அற்புதமான படம், நாங்க அதை ஆதரிக்கிறோம். அதுபோல காற்றுக்கென்ன வேலி, ஈழத்தமிழருடைய அவதிகளை எடுத்து சொன்ன படம், வெளியிட விட்டாங்களா, எவ்வளவு பெரிய போராட்டம், அற்புதமான படம். இப்பொழுது 2 படம் 2007 எடுக்கப்பட்டு உலக திரைப்பட விழா ஹைதராபாத்தில் நடந்த போது அதுல போடுவதற்கு தேர்ந்தெடுக்கப்படும் தேன்கூடு. அந்த படம் இன்றும் வெளிவரவில்லை. தேன்கூடுல ஆணிவேர் என்ற திரைப்படம் பிரபல இயக்குனர் மகேந்திரன் அவருடைய மகன் ஜான் மகேந்திரன் இயக்கிய படம். ஆணிவேர் படத்தினுடைய கதை என்னவென்றால், ஈழத்தில் தமிழர்கள் எப்படி சிதைக்கப்பட்டார்கள், இலங்கை தமிழர்கள் எப்படி சிதறடிக்கப்பட்டார்கள், அவருடைய வாழ்வியல் அவலத்தை சொன்ன படம். சிங்களவனுடைய மனம் கோணக்கூடாது என்பதற்காக இந்திய தணிக்கைத்துறை அந்த படத்தை வெளியிடவில்லை. ஒரு தமிழனுக்கு இல்லாத உரிமை. அதுபோல தேன்கூடு என்ற படம், அது தென்னமர காடு அப்படின்னு தென்னமரவாடி என்ற ஊர்ல தமிழ் இனம் முற்றிலும் அழிக்கப்பட்டுச்சு. அந்த அழிக்கப்பட்ட இன தமிழர்களிலிருந்து தப்பித்து பிழைத்த ஒரு இளைஞன் பிறகு போராளியாக உருவாகி முள்ளிவாய்க்கால முடிவடைகிறான். முள்ளிவாய்க்காலுக்கு பிறகும் கூட இந்த போராட்டம் தொடரும் என்று சொல்லக்கூடிய ஒரு படம் அது. அந்த படம் தேன்கூட்டை தொட்டவருடைய நிலைமைதான் பேரினவாதிகளுக்கு ஏற்பட போகிறது என்று சொல்லக்கூடிய படத்துக்கு ஏங்க இதுவரைக்கும் தடை? இகோர் என்ற இயக்குனர் இயக்கிய படம், அந்த படத்துக்கு ஏன் தடை? ஆக தமிழர்களுடைய வலிகளை சொல்வதற்கு இந்திய அரசாங்கத்துடைய தணிக்கைத்துறை ஒத்துழைக்காது. நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற, நண்பர்களாய் வாழ்ந்துட்டு இருக்கிற, தாய் பிள்ளையா வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களுக்கு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய படத்தை, சந்தேகத்தை விதைக்கக்கூடிய படத்தை குரான் ஓதிட்டு குழந்தை கழுத்த இருக்கிறான். ஒரு படத்துல காட்சி வருது, ஒரு முஸ்லிம் குழந்தையை கொண்டு போய் விடுறாங்க, கண்ணை மூடிட்டு தொடுது. இதே விஸ்வரூபத்துல இது AK-47, இதே AK-57 என்று ஆயுதங்களை தொட்டு பார்த்து அறிகிறது. ஆயுதங்களோடு குழந்தை பருவத்திலேயே பரிச்சயம் ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படம் மட்டும் கிடையாது, ஏற்கனவே நிறைய படம் வந்திருக்கு. இப்ப நிறைய படங்கள் பயங்கர சித்தரிச்சிருக்காங்க. அப்போதெல்லாம் பெரிய எதிர்ப்பு வரல. இப்ப ஒரு படம் சமீபத்தில் பாத்தீங்கன்னா அந்த பிளைட் கடத்தாமல் படங்கள்லாம் வந்திருக்கு. ஒரு பயணம் படமா இருக்கட்டும், கமலஹாசன் எடுத்த உன்னை போல ஒரு படமாக இருக்கட்டும், அப்போதெல்லாம் இவ்வளவு பெரிய எதிர்ப்பு வராம இதுக்கு மட்டும் ஒரு எதிர்ப்பு வருது, உள்நோக்கம் இருக்கான ஒரு சர்ச்சையா இருக்கு. நல்ல கேள்வி.
நீங்க கேட்டது உள்நோக்கம் இருக்கிறது. யாருக்கு? எதிர்ப்பவர்களுக்கு இல்ல, படத்தை எடுத்தவர்கள்ட்ட இருக்குது உள்நோக்கம். என்ன பிரச்சனைனா, உன்னை போல் ஒருவன் திரைப்படத்தை அவர் எடுத்த பொழுது அவருடைய இல்லத்திலே சந்தித்து கமலஹாசன் அவர்களோடு நானும் குழுவினரும் பேசினோம், எங்களுடைய அதிருப்தியை பதிவு செய்தோம், எதிர்ப்பை சொன்னோம். அவர் முஸ்லிம்களுக்காக நான் எப்படியெல்லாம் குரல் கொடுத்திருக்கேங்கிறத எடுத்து சொன்னார். பாபர் மஸ்ஜித் இடித்த நேரத்தில் நான் நரசிம்மராவை பார்த்து பேசியதையும் அவர் சொன்னார். அதே மாதிரி மும்பை கலவரத்தின் போது அவர் ஆற்றிய எதிர்வினையும் அவர் சொன்னார். அதே போல பகதூர் ஷா அவர்களுடைய கவிதைகளை எல்லாம் மனப்பாடமா சொன்னார். வரவேற்கத்தக்கது. நாம கமலஹாசனை எதிர்க்க வேண்டும் என்ற முன்முடிவோடு இருக்கல. அதனாலதான் 3 மாதம் அவர் சொல்லும் போதெல்லாம் காத்திருந்தோம். படத்தை பார்த்துட்டு நாங்க ஆதரவோ எதிர்ப்போ படத்தை பார்த்து விட்டு சொல்கிறோம். எங்களுக்கு உள்நோக்கம் இல்லை என்பதை இது காட்டுகிறது. எதிர்க்கணும்னா 3 மாதமா இந்த பிரச்சனை தொடங்கியது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக தலைவர் ஜே.எஸ். ரிஃபாயுடைய அறிக்கையிலிருந்து தான் பிரச்சனையே வெளிச்சத்துக்கு வருது. விஸ்வரூபம் திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சிகள்ல கழுத்தறுக்கப்படும் போது பின்னணியில குரான் வசனம் ஓடுது, இது ஆட்சேபகரமானது, அதில் முஸ்லிம் விரோத செய்திகள் காட்சிகள் இருந்தால் நாங்கள் எதிர்ப்போம்னு சொன்ன பிறகுதான் அங்கிருந்து தொடர்பு கொள்றாங்க. நாங்க படத்தை பார்த்து தான் முடிவெடுப்போம், படம் போட்டு காட்ட மாட்டேன் என்று சொல்லும் போது நாங்கள் அரசை அணுகினோம். அது இந்த நிலைமைக்கு சேர்ந்திருக்கிறது. ஏன் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதுல இதுக்கு முன்னாடி பயணம் படம் பற்றி கேட்டீங்க. இந்த புத்தகத்தை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். டெரர் ஆன் போர்டு. இந்த புத்தகத்தை எழுதியவர் யூபி பட் சஞ்சீவ் சர்மா. இந்த பயணம் என்ற படம் கடத்தப்பட்ட ஒரு விமானம், அதாவது 1999ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி நேபாள தலைநகரில் இருந்து காட்மாண்டுவில் இருந்து புறப்பட்ட விமானம் புதுடெல்லியை அடைவதற்கு முன்னால் கடத்தப்பட்டு விட்டது. அந்த IC-814 என்ற விமானம், அதுல 181 பயணிகள் இருந்தார்கள். அந்த பயணியில இருவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னா, பயங்கரவாதியாக இருக்கிற முல்லா மசூத் அசார் என்பவரை விடுவிப்பதற்காக அவரை சேர்ந்த ஒரு பயங்கரவாத கும்பல் கடத்தி கொண்டு போய் ஆப்கானிஸ்தான்ல கந்தஹார் விமான நிலையத்தில் அந்த விமானத்தை தரையிறக்கி வைத்துவிட்டு பேரம் பேசினார்கள். பயங்கரவாதின்னு சொல்லுங்க, தப்பு கிடையாது. அந்த படம் என்ன சொல்லுதுன்னா, இந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா கொதிச்சு போயிடுவீங்க. அந்த பயணிகளை உயிரோடு மீட்பதற்கு தாலிபான் அரசாங்கம் எடுத்துக்கொண்ட நடவடிக்கை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. முதல்ல அந்த விமானம் எங்கேயும் நகராம வளையம் போட்டுட்டாங்க, வேற நாட்டுக்கு எடுத்துட்டு போயிடாம. தாலிபான் அரசாங்கம் ஒத்துழைக்குங்கிற நம்பிக்கையில போறாங்க. தாலிபான் அரசாங்கம் இஸ்லாம் மார்க்கம், அப்பாவி உயிர்களை கடத்தி வைத்துக்கிட்டு பேரம் பேசுறதுக்கு உடன்பாடு கிடையாதுன்னு ரவுண்டு போட்டாங்க. விமானத்தை எடுக்க முடியவில்லை. அடுத்ததாக 200 கோடி ரூபாய் அவர்கள் பயங்கரவாதிகள் கேட்டார்கள். இதை கேட்கறதுக்கு அனுமதிக்க முடியாது, இஸ்லாமுக்கு எதிரானது என்று சொன்னார்கள். படத்தில் அதை காட்டுறாங்க. இஸ்லாமுக்கு எதிரானது, பணம் வேணாமா, மனித உயிர்களை கொல்றது இஸ்லாமுக்கு ஆதரவானதா? தாலிபான்கள் ரொம்ப கண்ணியமா நடந்துகிட்டாங்க. அந்த படங்களை நீங்க பார்க்கலாம். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜஸ்வந்த் சிங் அவர்கள் அன்றைய தாலிபான் அரசாங்கத்துடைய வெளியுறவு அமைச்சர் வக்கீல் அகமது முத்தவக்கீல் அவர்களை சந்தித்து பேசி, தாலிபான் ராணுவம் அந்த பயங்கரவாதிகளை சுற்றி வளைத்து அந்த இந்திய பயணிகள் -5 டிகிரிக்கு கீழே குளிர் அடிக்குது, பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்று போன்ஃபயர் என்று சொல்லக்கூடிய குளிர் காய்வதற்கான அடுப்புகளை எல்லாம் மூட்டி அந்த பயணிகளை பத்திரமா பாதுகாத்து அவங்க எச்சரிக்கை கொடுத்தாங்க. ஒரு பயணிக்கு ஆபத்துனாலும் உங்க உயிரோட விடமாட்டோம். பயங்கரவாதிகளை மிரட்டி, இந்திய பயணி மட்டும் இல்ல, சுவிட்சர்லாந்தின் நம்பர் 1 பணக்காரர் அந்த படத்துல இதுல போனாரு. இவங்க இந்த புத்தகத்துல எழுதிட்டு வராரு, 1000 கோடி ரூபாய் அவங்க 200 கோடி ரூபாய் கேட்ட போது அவர் அலட்சியமா செக் போட்டு கொடுத்தாராம். அரசாங்கத்துல ஏன் கேட்கிற, நான் பணம் தரேன் என்ன விட்டுருன்னு கேட்கிற அளவுக்கு உள்ள பணக்காரர்களும் இந்த புத்தகத்துல படிக்கும்போது அந்த காட்சிகள்லாம் வருது. மீட்டு கொடுத்தவர்கள் தாலிபான்கள், ஆப்கான் மக்கள். இந்த ஆப்கான் மக்களை இந்த விஸ்வரூபம் படத்துல ஏன் இவ்வளவு கொலவெறியோட காட்டினாருன்னு எங்களுக்கு புரியல. பயங்கரவாதிகள் வேறு, ஒரு தேசத்தின் போராட்டம் என்பது வேறு. இதே கமலஹாசன் அவர்கள் இந்தியன் படத்துல ஆயுதம் ஏந்தி வெள்ளையருக்கு எதிராக போராடக்கூடிய போராளியா நடிச்சாரா இல்லையா? அந்த படத்தை ஹீரோயிசமா காட்டினாரா இல்லையா? இந்தியா என்ற நம்முடைய மண்ணை வெள்ளைக்காரன் ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த படத்தில் வசனம் பேசியவர். ஆப்கான் என்ற மண்ணை அந்நிய சக்தியாகிய அமெரிக்கா ஆக்கிரமித்திருக்கிறது. ஆப்கான் மக்கள் அமெரிக்காவுக்கு எதிராக எந்த வழியில் போராடினாலும் சரி, இங்க காந்திய வழியிலையும் போராட்டம் நடந்தது, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வழியிலையும் நடந்தது. கமலுக்கு பிடிச்சது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வழிதான். அதுதான் இந்தியன் படத்துல காட்டினார். அங்க ஆயுதம் ஏந்தியும் போராடுகிறார்கள், ஆயுதம் ஏந்தாமலும் போராடுகிறார்கள் அமெரிக்காவினுடைய இருப்புக்கு எதிராக.
ஆப்கான் மக்களை தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக காட்டிவிட்டு அமெரிக்காவை நல்லவர்களாக காட்டுகிறீர்களே. உங்களையும் அமனப்படுத்தி சோதிச்சவன் தானே கமால் ஹாசன் புரிஞ்சுக்கிட்டு அமெரிக்க சோதனையில வந்த விமான நிலையத்தில் அப்துல் கலாம் ஆடை அவிழ்த்து சோதனை, இந்திய வெளியுறவு அமைச்சர்களுக்கு சோதனை, ஒரு தடவையா 2 அலெக்சா நம்ம வெளியுறவு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் நக்சல்பாரி போல அவர் போராடியவர். அவர் கையில கூட குண்டு வெடிச்ச காயம் உண்டு. இன்னும் அவர் ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய இயக்கத்துல இருந்து மக்கள் போராட்டங்கள் நடந்து ஆயுத வழி போராட்டத்துக்கும் போய் கையில குண்டு வெடிச்ச காயம் உள்ள ஒருவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ். அவர் ஆடை இல்லாம நிர்வாணப்படுத்தி 2 முறை சோதனை செஞ்சிருக்காங்க. 100 கோடி இந்திய மக்களுடைய பிரதிநிதியாக ராணுவ அமைச்சராக அவர் அமெரிக்கா போன போது. அந்த செய்தி இவர் சொன்னாரா? இவர் சொல்லல. இந்த நிர்வாணப்படுத்தி அவரை சோதித்தோம் என்று ஒருத்தவங்க புஸ்தகம் எழுதுறான் அமெரிக்காவில். இது உண்மையா என்று இவர்கிட்ட கேட்டா ஒத்துக்கிறார். ஆமா உண்மைதான். பாஜக அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, இன்னைக்கு துள்ளி குதிக்கிறாங்களே. இங்க வர அமெரிக்கர்களுக்கு பூரா அது போல சோதனை நாங்க நடத்துவோம்னு சொல்ல முடிஞ்சதா? பல நாடுகளில் செய்யறாங்க. அமெரிக்கர்களை தனி வரிசையில் நிறுத்தி அவனுக்கு அதே மாதிரி சோதனை பண்றாங்க. நீங்க செஞ்சீங்களா? அடுத்து அப்துல் கலாம் அவர் சொல்லி சொல்லி நொந்து போனாரு, அவரையும் விட்டுட்டாங்க. எத்தனையோ பேரை அமெரிக்கா அவமானப்படுத்திருக்கு இந்தியர்களை. அவர்கள் உங்களுக்கு பெரிய ஹீரோவா தெரியுறாங்க. தன்னுடைய மண்ணுக்காக போராடுகிற ஏழை எளிய மக்கள்ங்க. ஆப்கானிஸ்தான் மக்கள் ரொம்ப சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள், வாயில்லா பூச்சிகள். அவனை பயங்கரவாதியா காட்டி அவன் ஆயுதம் இருக்கா? அவன் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஸ்டிங்கர் ஏவுகணை வச்சுட்டு நிக்கிறான். அடிச்சு துவம்சம் பண்ணீங்கள, அதுக்கு அவனுக்கு நியாயம் பேசலனா கூட பரவாயில்ல. தன் நாட்டில் அந்நியர்கள் இருக்கக்கூடாது என்று ஒரு இனத்தின் மக்கள், ஒரு மண்ணின் மைந்தர்கள் போராடுவதை பயங்கரவாதம். ஊர்ல இருக்கிற நாட்டில் பூரா பயங்கரவாதத்தை செய்யக்கூடிய அமெரிக்கா நல்லவன் என்று காட்டினால் எங்களுடைய வலிமையான சந்தேகம் உலகம் இரட்டை துருவ உலகமா இருந்துச்சு. அமெரிக்கா யுஎஸ்எஸ்ஆர், அமெரிக்கா ரஷ்யா. யுஎஸ்எஸ்ஆர் சிதறி போயிடுச்சு. ரஷ்யாவின் சிதறலுக்கு பிறகு அமெரிக்காவுக்கு தட்டி கேட்க ஆள் இல்ல. இருக்கிற ஒரே சக்தி இஸ்லாம். உடனே இஸ்லாமோபோபியா, இஸ்லாம் மீதான வெறுப்பு, இஸ்லாம்னா பயங்கரவாதம், இஸ்லாம்னா தீவிரவாதம் என்று சொல்லி அமெரிக்கா உலகம் முழுவதும் மக்களின் மனதை வடிவமைக்க நினைக்கிறது. அதை கல்ச்சுரல் டெரரிசம்னு சொல்லலாம். அதை எங்களுக்கு எதிராக பயன்படுத்துறாரு. இது மேற்கத்திய நாகரிகம் உயர்ந்தது, கிழக்கத்திய நாகரிகம் தாழ்ந்ததுன்னு காட்டுவதுதான் அமெரிக்கர்களுடைய சித்தாந்தம். அதற்கு துணை போகும். இப்போது எங்க இருந்துட்டு பதில் சொல்றாரு கமலஹாசன்? அமெரிக்காவில் உட்கார்ந்து கொண்டு நமக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறார். சிறு குழுக்கள்ங்கிறாரு. சிறு குழுக்களா? 24 அமைப்புடைய பிரதிநிதிகளை போய் சிறு குழுக்கள் ஏன் சிறுமைப்படுத்துறீங்க? கலாச்சார பயங்கரவாதம் சொன்னீங்கன்னா நீங்க செய்வது கலை பயங்கரவாதம் இல்லையா? உங்க கையில வலிமையான ஆயுதம் இருக்குது. 50 வருஷம் சினிமா அனுபவம் இருக்குது. தமிழ்நாட்டில் யாரை கேட்டாலும் தெரியற அளவுக்கு அறிமுகம் இருக்கிறது. போலியோ சொட்டு மருந்துக்கு நடிகர்களை கூப்பிடுறாங்க. ஏன்? மக்கள் கேட்பாங்கன்னு. வருமான வரி கட்டுங்க நடிகர்களை கூப்பிடுறாங்க. ஏன்? இவங்க கட்டினாங்களோ இல்லையோ தெரியாது, ஆனா வருமான வரி கட்டுங்கன்னு மக்களுக்கு சொல்லுவாங்க. நடிகர்கள் வாயிலாகவும் நடிகைகள் வாயிலாகவும் அரசாங்கம் எதற்கு தன்னுடைய திட்டங்களை விளம்பரம் செய்கிறது? டெங்கு காய்ச்சலாம் நடிகர்களை கூப்பிடுறாங்க. ஆக நடிகர்கள் வாயிலாக சொன்னால் மக்கள் மனதில் அழுத்தமாக பதியும் என்பதுதானே செய்தி. நடிகர் வாயிலாக முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள் என்று சொன்னால் எது அழுத்தமாக பதியும்? ஒரு குழந்தை இவ்வளவு அரசியல் தெரியுமா? படம் பார்க்கும் பொழுது குழந்தைக்கு அரசியல் தெரியுமா? அது படம் பார்த்து விட்டு வந்தால் என்ன நினைக்கும்? இந்த சமூக பொறுப்பே இல்லாமல் எடுப்பதற்கு பேர் தான் சுதந்திரமா? சுதந்திரம் என்பது என் மூக்கின் நுனியிலிருந்து தொடங்குகிறது தோழரே, என் மூக்கின் மீது அல்ல. கலை சுதந்திரம் என்ற பெயரால் உங்களை தடுக்கிறதுக்கு யார் உரிமை கொடுத்தான்னு எங்களை கேட்கிறாங்க. எங்களை இழிவா காட்டுறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? சரிங்க சார். நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் ஒரு சினிமா துறை எந்த அளவுக்கு இஸ்லாமியர்களை நல்லிணக்கத்தோடு பாதுகாத்தது, தற்போது எந்த அளவுக்கு இருக்கிறது, இந்த ஊடகம் எந்த அளவுக்கு கருத்தியல் ரீதியாக உளவியல் ரீதியாக தாக்கம் செலுத்துகிறது போன்ற பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் சார்பும் நிர்வாகத்தின் சார்பும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கருத்துக்களை வெளியிட உதவியமைக்கு உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறோம். நண்பர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.